श्री गुरुभ्यो नमः। वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ। ஜகதஃ பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். அதாவது இந்த உலகத்திற்கு அன்னையும் தந்தையுமாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனை வணங்குகிறேன். ஆனால் அந்த பார்வதி பரமேஸ்வரன் எப்படி இருக்கா அப்படின்னா, பார்வதியும் பரமேஸ்வரனும் சொல்லும் அதன் அர்த்தமுமாக இருக்கிறார்கள். அவரை பிரிக்க முடியாது என்கிற ஸ்லோகம் இது. அதாவது சொல்லில் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோன்னா அந்த வார்த்தையிலேயே அதனுடைய பொருள் இருக்கிறது. அப்படி இணை பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஜெகதஃ பிதரவ் பார்வதி பரமேஸ்வரனை, கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறோம். இது காளிதாசனுடைய ஸ்லோகம். மிக பரவலாக எல்லாராலும் அறியப்பட்ட காளிதாசனுடைய ஸ்லோகம். இந்த கருத்து இந்த நாட்டினுடைய எல்லா மொழி இலக்கியங்களிலும் பரவி வந்திருக்கிறது. தமிழிலும் மிக அழகாக இது அபிராமி அந்தாதி பாடலில் கூட வருகிறது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன். எப்படி இருக்கணும் ஒரு தம்பதி? சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. புல்லுதல்னா சேர்ந்திருத்தல், பொருந்தியிருத்தல், கலந்திருத்தல், சேர்ந்து நடமாடும் அப்படி வச்சார். அதில் என்னென்னா, கைலாஷ் என்கின்ற வார்த்தை எந்த மொழியில் இருக்கிறது என்பது இன்னும் ஆராய்ச்சிக்குரியது. கைலாஷ் என்கின்ற அந்த வார்த்தை அது வடமொழியா ஹிந்தியா யாருக்கும் இன்னும் அதில் ஒரு தெளிவு இல்லை. இதை நான் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். தி இந்து பொங்கல் இதழில் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்த பொங்கல் இதழில். ஆனால் கைலாஷ் என்று அதை பிரித்து கொண்டு சிவனும் உமையும் சேர்ந்து நடமாடும் இடம் கைலாஷ் என்று ஒரு பொருள் அதற்கு உண்டு. அது அபிராமி அந்தாதியில் என்ன அழகாக வந்திருக்கு பாங்க. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்றார். ஒரு சத்தியம் ஒரே தருணத்தில் அல்லது பல்வேறு கட்டத்தில் முன்பின் அறிமுகம் இல்லாத பலருடைய சித்தத்திலே இறங்கியிருப்பது தான் இந்த நாட்டினுடைய சிறப்பு. அதனால்தான் காளிதாசனுக்கு எது வாய்த்ததோ அது அபிராமி பட்டருக்கும் வாய்த்தது என்று பார்க்கிறோம். ஆனால் எதிரே என்னுடைய அன்பு சகோதரி சாரதா அம்மா இருக்கும் பொழுது, தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடி கீழ் பல்லாரும் ஏத்த பணிந்து. ஒரு அட்சர லட்சம்னா மாணிக்க வாசகருடைய இந்த பாட்டு தான். இன்னும் ஒரே கருத்து எப்படி பராவி வந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய சிறப்பை உணர்ந்து நமக்கு ஒரு இன்பமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே பிறப்பது மிகப்பெரிய பேறு, அதைவிட மிகப்பெரிய பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். To be born as an Indian is an immense privilege and a tremendous responsibility என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக இது அப்படியே இது நம்ம எடுத்து போட்டோம்னா, ஜான் கீட்ஸுக்கு போனோம்னா, heard melodies are sweet but those unheard are sweeter still அப்படிமா. சரி, இது எப்படி திரைப்பாடலுக்கு வரும்? காளிதாசன், அபிராமி பட்டர், மாணிக்க வாசகர், ஜான் கீட்ஸ் எல்லாம் 2 வரியில் கண்ணதாசன் அதை கடத்தி போயிட்டார். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நம்மையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. என்ன பாட்டோ?
நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதுதான் மணி ஐயா அவர்கள் போட்ட கோடு. இதில் நம்ம ரோடு போட்டுக்கணும். சரியா? எவ்வளோ நிமிஷம் அது நீங்கள் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கணுங்கிறதுனால வாகர்த்தாவை ஆரம்பித்தோம், அப்படியே நிகழ்ச்சிக்குள்ளே போயிட்டோம். பட் அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு ஆசையும் கடமையும் இருக்கிறது. அதாவது கண்ணா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு நம்ம பாரதியார் நாடகத்தில் திரு ரமணன் அவர்கள் அந்த டயலாகை சொல்லுவார். இது உண்மையாகவே பாரதியும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணினார் அப்படின்ற ஒரு கருத்தும் உண்டு. நான் இன்றைக்கி பிறந்திருக்க வேண்டிய ஆள் இல்லைடா, 400 வருஷம் கழிஞ்சு பிறந்திருக்க வேண்டியவன், 400 வருஷம் கழிஞ்சு பிறந்திருக்க வேண்டியன்னு பாரதி ஒரு தாக்கத்தை ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தினார் என்ற ஒரு கருத்து ஒன்று உண்டு. அவர் 400 வருஷம் இல்லை, ஆக்சுவலி 1921 என்னவோ அவர் காலமானார். அண்டு கிட்டத்தட்ட இந்த 60s நம்முடைய ரமணன் ஐயா அவர்கள் பிறந்தார். ஸோ 400 வருஷம் இல்லை, 40 வருஷத்துலேயே திரும்பி பிறந்துட்டார் அவர். ஸோ அவருடைய அதாவது அது அவருடைய இளமையில் தெரிஞ்சதோ இல்லையோ, இளமையிலிருந்து அந்த பாரதியின் தாக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் நேற்றுக்கு நம்ம பாரதியை நேரில் தரிசித்த பாக்கியம் நமக்கு உண்டு. அவருடன் சேர்ந்து சார் நன்னாவே தட்டலாம் சார் அவருக்காக. அண்ட் அவருடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை எந்தரோ மகானுபாவுலு திரு ஜிஎஸ் மணி ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார். இந்த சபாவில் அதாவது விவேக் வேறு ஏதோ ஒரு சினிமாவில் நாகராஜன் சாரும் சொன்னார், எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இல்லை, எப்படி இருந்த சபா எப்படி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ பெரிய சபையில் ஆர்ஆர் சபா, இங்கே பாடாத ஜாம்பவான்கள் இல்லை, பர்ஃபார்ம் பண்ணாத ஆர்டிஸ்ட் இல்லை. அந்த இடத்துல எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த திரு ரமணன் ஐயா அவர்களுக்கும், ஆர்ஆர் சபா நிறுவனத்தாருக்கும், சிஸ்மென்டெக் குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டினியூ சார். ரசிகரஞ்சனி சபா எவ்வளோ நமக்கு மனதுக்கு இனிமையாக இருக்கிறது என்பது நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் முதல்ல சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறேன். ஆக்சுவலாக இந்த மேடை இருக்கு இல்லையா, இந்த அரங்கம் இது என்னுடையது தான். அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு, சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கு. இங்கு நின்று இங்கு அமர்ந்து தமிழ் கவிதை சொல்ல வேண்டும், தமிழ் பாடல் பாட வேண்டும் என்கின்ற உந்துதல் எனக்கு இருந்தது. அதை பராசக்தி எப்பொழுதும் போல் நிறைவேற்றி வைத்தாள். அடுத்த முறை ஒரு பிறவி எடுத்தால் இந்த சோழ நாச்சியார் மாதிரி ஒரு மீசை கிடைக்க வேண்டும் என்று பாரதிக்கான அந்த மீசை கிடையாது சார், போட்டுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். திருக்குறளில் அதை சொல்லாத சொல்லெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளில். என்னுடைய தமிழாசிரியர் நாகநந்தி அவர்கள் சொல்வார், அந்த காலத்தில் வழக்கில் இருந்த 500 சொற்களை வைத்துக்கொண்டு 1330 குறட்பாக்கள் இவர் எழுதியிருக்கக்கூடும். ஏன்னா இன்றைக்கு படிக்கும் பொழுதும் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடிகின்ற அளவுக்கு அதிலே சொற்கள் இருக்கின்றன, புரிந்து கொள்ள முடியாத சொற்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் எதை ரொம்ப நவீனம் மாடர்ன் திங்கிங் நினைக்கிறோமோ அதை தாண்டி எங்கேயோ நிற்கிறார். நீங்கள் எதை பழமை என்று நினைப்பீர்களோ அந்த பழமைக்கும் முந்திய பழமையாக திருவள்ளுவர் இருக்கிறார். அதில் அறம் சொன்னவர், அறம் சார்ந்த பொருள் பற்றி சொன்னவர், அறம் சார்ந்த காமத்தை பற்றி சொல்லுகிறார். லிவிங் வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தர்மா அண்ட் மேக்கிங் யுவர் மில்லியன்ஸ், இதுதாங்க திருக்குறள். லிவ் வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தர்மா, உங்களோட சட்டம் தர்மம் என்கின்ற அந்த கட்டுக்கோப்பில் இருந்து கொண்டு பொருள் சம்பாதித்துக்கொள், இன்பத்தை துய்த்துக்கொள் என்பதுதான் மைய கருத்து திருக்குறளில். அப்படி பார்க்கும் பொழுது காமத்துப்பால் என்பது ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது. ஏக்கம் வரும் உங்களுக்கு, அடாடா இப்படி காதலிக்காமல் போனோமே, இப்படி மனைவியை நடத்தாமல் போனோமே, இப்படி கண்ணீர் விடாமல் போனோமே, சரியான நேரத்தில் கண்ணீர் விடாமல் போனது கூட குற்றமாகும் என்கின்ற உணர்வுகளை திருக்குறள் காமத்துப்பாலிலே நமக்கு ஏற்படுத்துகிறார். அதில் 110வது அதிகாரம் குறிப்பறிதல்னு ஒன்று இருக்குது. அந்த 10 குறளில் ஒரு 7 குறள்களில் அந்த காதலன் காதலினுடைய கண் பார்வையை பற்றி பாடுகிறான். இவ்வளோதான். ஆனால் 7 சீரில் 7 வார்த்தைகளில் 1.25 அடி திருவிக்ரம அவதாரம் செய்யும் பொழுது
விஷ்ணுவுக்கு 2 அடிகள் தேவைப்பட்டது. 1.25 அடியில் உலகளந்த பெருமான் எங்கள் திருவள்ளுவர் என்று நம்ம அவ்வளோ சிறப்பாக சொல்லலாம். பாருங்க, அவர் சொல்றாரு, இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. 2 விதமான பார்வை இருக்கான் அவளுடைய கண்களில். அது உன் கண் என்னும் பொழுது கூர்மையான கண் என்று ஒரு பொருள், என்னுடைய உயிரை உண்ணுகின்ற கண் என்பது இன்னுடைய பொருளாக நம்ம வச்சுக்கலாம். இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. என்னவா அந்த 2? ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்ற அந்நோய் மருந்து. ஒன்று அந்நோய் மருந்துங்கிறார். ஒரு பார்வை வீசுகிறாளாம், இவன் நோய்வாய்ப்பட்டு போகிறான். அவள் இன்னொரு பார்வையை வீசினா தான் அந்த நோயிலிருந்து இவனுக்கு குணம் வருமா. என்னையா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி சிந்திச்சுக்கா பாருங்க. சிவகங்கையில் கவிஞர் மீரான்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு நல்ல கவிஞர் மட்டுமல்ல, பண்பாளர், ரொம்ப அன்பு மனம் உள்ளவர். அனாவசியமாக இறந்து போனார் தான் சொல்லணும் அவரை. அவர் ஒரு வசன கவிதை நிறைய எழுதியிருப்பார். அதில் ஒரு சொல்வார், ஒரு முறை என்னை பார்த்தாய், என் நெஞ்சத்தில் முள் தைத்தது, முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்பார். இதை திருவள்ளுவர் வாங்கி அதை அப்படி சொல்கிறார் பாருங்க. சரி, கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் என்று பெரிதும்பர். அதாவது கண் மூலம் நம்முடைய உயிரை களவாடுகின்ற இந்த நோக்கம், அதுதான் காதலில் நீங்கள் செம்பாகம் சரி பாதி நினைக்கிறீங்க. இல்லை, அதை காட்டிலும் அதிகம்ங்கிறார். அதனால்தான் இன்னும் மனைவிக்கு பெட்டர் ஹாஃப்னு பேர் வச்சான். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், சிவனும் உமையும் என்று சொல்லும் பொழுது, சிவனில் உமை எப்படி சரிபாதியோ அதுபோல் உமையில் சிவன் நேர்பாதியும்பர். அதுதான் இந்த சொல்லும் பொருளும் அப்படி இருக்கணும். இதில் மாடர்ன் கான்டெக்ஸ்ட்டில் பெட்டர் ஹாஃப்ங்கிறதை விட பெஸ்ட் ஹாஃப்னு ஆகிடுறது. சரி சரி, நீ இருக்காங்க எதிர இருக்காங்க, அதனால சொல்லிருக்கீங்க. இல்லை, க்ஷேமமாக வீட்டுக்கு போயிடும், ஒன்றும் கவலை வேண்டாம். அப்படி வரக்கூடிய இந்த குறிப்பறிதல் குரலில் ஒரு குரல், அது எப்படி திரைப்பட பாடலில் வருதுன்னு பாருங்கள். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்க அக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படிங்கிறார். நான் பார்க்கும் பொழுது அவள் பூமியை பார்க்குறாளாம், நான் பார்க்காத பொழுது தான் நோக்கி என்னை பார்த்து மெல்ல சிரிக்கிறாளாம். என்ன அழகு பாருங்க. 7 வார்த்தைங்க. 7 வார்த்தையில் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துட்றார். ஷார்ட் ஃபிலிம், குறும்படம்ங்கிற மாதிரி ரொம்ப குறும்பு படமாக இருக்குது அப்படி சொல்கிறோம். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இந்த கண்ணாசை எப்படி மாத்துறார் பாருங்க. உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, அது வச்சார். நோக்காக்கால் இவர் வச்சார். ஒரு சின்ன எம்பலிஷ்மெண்ட் கண்ணதாசன் கொடுக்குறாரு. விண்ணை நான் பார்க்கும்பொழுது, இவனும் இவளை பார்த்துட்டு பார்க்க அப்படி மேலே பார்க்குறானா. விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. எப்படி தெரியும்? அங்கேருந்து கண் விண்ணை பார்த்தாலும் கருத்து காதலி மேல் தான் இருக்கிறது. அதுக்கு இதுலேயே ஒரு சாட்சி வச்சிருக்கார். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உலகிறார். ஒரு பொது இடத்துல காதலர்கள் வருகிறார்கள். அவர்கள் காதலர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. இவன் எங்கேயோ பார்த்து நிற்பானா, அவன் எங்கேயோ பார்த்துருப்பானா. ஆனால் இவர்கள் ஒருவர் தான் பார்த்து கொண்டு காதலர் கண்ணே உலகிறார். ஏதிலார் போல, அந்நியர்கள் போல, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உலன். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே சொன்னார். அது வரைக்கும் வள்ளுவருடைய கருத்து வித் ஒரு ஸ்மால் எம்பலிஷ்மெண்ட். அப்புறம் வச்சான் பாருங்க, அதையும் கண்ணதாசன். நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். பாடு ராஜா. இதில் நம்ம பாரதி எப்படி சொல்லியிருப்பார்னா, எல்லா ஆடவர்களையும் கண்ணோடு கண் பார். நேற்றுக்கு பாரதியார் ட்ராமாவில் எல்லா ஆடவர்களையும் கண்ணோடு கண் பார், உன் கணவனை மட்டும் கடைக்கண்ணால் பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, என்று முதல் நீ வேறோ நான் வேறோ.
காணும் வரை எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ எங்கே நான் அங்கே. இது நமக்கு ஒரு குழப்பம் வருது. காணும் வரை நீ எங்கோ, இல்லை காணும் காணும் வரை நீ இல்லை, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, அது சரி புரியுது. கண்டவுடன் நீ, கண்டவுடன் நீ எங்கே நான் அங்கே. கண்டவுடன் நீ இங்கே நான் எங்கன்னா புரியல. Actually, நாங்க வீடியோ discuss பண்ணும்போது கண்டவுடன் நீ எங்கோ ஆமா நான் அங்கே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெமினி வந்து சொல்லியிருப்பார், நீ இங்கே நான் அங்கே அப்படின்னு. இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினாரும் கம்பர். அந்த கன்னி மாடத்திலிருந்து சீதை வீதியை பார்க்கும் பொழுது, அங்கே ராமனை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய இதயம் இங்கிருந்து ராமனுடைய இதயம் எழுந்தது, அங்கிருந்து சீதையினுடைய இதயம் இறங்கியது. ஒரு கணம் சஸ்பெண்டட் அனிமேஷன், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி அவனுடைய இதயம் அங்கேயும் இவளுடைய இதயம் இங்கேயும் வந்து சேர்ந்தது. அதனால் அந்த நீ இங்கே நான் இங்கேன்றான். நீ இங்கே நீ இங்கே நான் இங்கே அப்படின்ட்டு மாற்றிருக்கார். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாட்டு. அடுத்த பாடலுக்கு போவோம். அந்த நாளில் நாங்கள் பாடல் எழுத துவங்கிய காலத்தில் எங்கள் வீட்டிலும் சரி எங்கள் நண்பர்களும் சரி, கவிஞரே ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்களேன் பாங்க. என்ன அப்படின்னா அவங்களே ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அவங்களே ஒரு டியூனும் கொடுத்துருவாங்க. பாட்டாவது நான் எழுதட்டுமான்னு கேட்டுக்குவேன். அது மாதிரி இருக்கும். அப்படி வந்த ஒரு ஹிந்தி திரைப்பட பாடல் ஒன்று எனக்கு சொல்லப்பட்டது. அதற்கான சூழ்நிலை என்னுடைய மனைவியால் கொடுக்கப்பட்டது, இன்னும் ஞாபகம் இருக்குது. அதை வந்து அந்த பாட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவர் எதேச்சா பாடும்போது இதை அந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இவர் ஹிந்தி பாடக்கூடியவர் மட்டுமில்லை, ஹிந்தி அறிந்தவர். பாடுங்களேன். அமர் பிரேம் என்கின்ற திரைப்படத்தில் கிஷோர் குமார் பாடிய ஒரு அருமையான பாடல், ஆர்டி பர்மனுடைய இசையமைப்பில். அப்புறம் அதை பாட நான் அதுக்கு தமிழில் அதனுடைய பொருள் அல்ல, அந்த மெட்டில் நான் அமைத்த பாடலை நீங்கள் கேளுங்க. இந்த பாடலுடைய பொருளுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அந்த வேலியே பயிரை மேய்ந்தால் எப்படி அதை யார் காப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அதுதான் மைய கருத்து. அதில் நிறைய வரிகள் அந்த மாதிரி. चिंगारी चिंगारी कोई भड़के तो सावन उसे बुझाए, सावन को आग लगाए उसे कौन बुझाए, उसे कौन बुझाए. கண்மூடும் இருள் நேரம் சில கனவுகள் நெஞ்சினில் பாரம், அந்த கனவுகள் காலையை மீறி இன்னும் போவதெங்கே. पतझड़ जो बाग उजाड़े, वो बाग बहार खिलाए, जो बाग बहार में उजड़े उसे कौन खिलाए. हमसे मत पूछो कैसे मंदिर टूटा सपनों का, लोगों की बात नहीं है, ये किस्सा है अपनों का. அந்த வானுக்குத்தான் இந்த நிலவு, அதன் வண்ணத்தில் தான் இதன் உறவு, இது பூமிக்கு தெரிந்திருந்தாலும் சில பூக்கள் நிலவுக்கு ஏங்கும், சில பூக்கள் நிலவுக்கு ஏங்கும், அது புன்னகை ஏந்திய பழக்கம், இது உரிமையை மீறிய உறவா இல்லை ஊமை கனவா, இல்லை ஊமை கனவா. அடுத்த சரணம். न जाने क्या हो जाता
जाने हम क्या कर जाते, ना जाने क्या हो जाता, जाने हम क्या कर जाते, पीते हैं तो जिंदा है, न पीते तो मर जाते. மீன் தரையில் வாழ்ந்திட முடிந்தால், மான் நதியில் நீந்திட முடிந்தால், மீன் தரையில் வாழ்ந்திட முடிந்தால், மான் நதியில் நீந்திட முடிந்தால், நான் வரையும் ஓவியம் ஓர் நாள் அந்த வஞ்சியின் கண்களைச் சேரும், அந்த வஞ்சியின் கண்களைச் சேரும். இல்லை, வண்ணங்கள் மௌனத்தில் தூங்கும், இது வீணையை மீறிய ராகம், இங்கு விரல்கள் சோகம், இங்கு விரல்கள் சிங்காரி படம். கண்மூடும் சிங்காரி இருள் நேரம், சில கனவுகள் நெஞ்சினில் பாரம், அந்த கனவுகள் காலையை மீறி இன்னும் போவதெங்கே, இன்னும் போவதெங்கே. சரியா? சரி, இதில் எஸ்டி பர்மனா? சரி சரி, ஆர்டி பர்மன் தான் அது. ஆர்டி சார், சாரி, ஆர்டி பர்மன். இதில் ஒரே ஒரு கருத்து மட்டும், இது அப்புறமா பேசும்போது தெரிஞ்சுது. அதாவது அந்த வேலியே பயிரை மேய்ந்ததில் இதில் ஒரு கோய் துஷ்மன் டேஸ் லகாயே தோ மீத் ஜியா பெஹலாயே, அதாவது எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு எனிமி வந்து நம்மளை பாதித்தான், ஒரு பகைவன் நம்மளை வந்து துன்புறுத்தினா, பியர்ஸ் பண்ணான்னு இருந்ததுன்னா, ஒரு லவர் வந்து நம்மளை வந்து அதை சரி பண்ண முடியும், நம்மளுடைய காயத்தை ஆற்ற முடியும். ஆனால் லவரே வந்து காயத்தை உண்டாக்கினான்னா யார்கிட்ட போகிறது அப்படிங்கிறது. கோய் துஷ்மன் ठेस लगाए तो मीत जिया बहलाए, मन मीत जो घाव लगाए उसे कौन मिटाए. இப்போ எஸ்டி பர்மன்ட்டேருந்து இசைக்கவி ரமணன்ட்ட, எஸ்டி பர்மன் நல்லா கேட்டோம், இசைக்கவி ரமணன்ட்டேருந்து தப்பிச்சு பட்டினத்தார்கிட்ட போவோமா? பட்டினத்தார்கிட்ட. இது வந்து அதாவது இந்த எஸ்டி பர்மன் அண்ட் ஆர்டி பர்மன் தே கேரி த சிமிலர் ஃப்ளேவர். ஏன்னா அப்பா புள்ளங்கிறதுனால தே கேரி தி சிமிலர் ஃப்ளேவர். பர்மன் சார், அந்த பிஜிஎம் மட்டும் தங் கடதங் தங் அவளுக்கு வேணும் அந்த பிஜிஎம். அப்புறம் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. இதுதான் பட்டினத்தார் வாழ்க்கையை தடம் மாற்றிவிட்ட, மடை மாற்றிவிட்ட சொல், வாக்கியம், வாசகம். வாக்கியத்துக்கும் வாசகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, வாக்கியம் வந்து சொற்றொடர், வாசகம் என்பது அறிவுரை, உபதேசம். இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சொன்னால் வாக்கியம், அவங்க சொன்னால் உபதேசம், வாசகம். சரியா? அதில் மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே, இனமான சுற்றம் மயானம் மட்டே, வழிக்கு ஏது துணை, தினையாம் அளவு எள்ளளவாகிலும் முன்பு செய்த தவம். கொஞ்சோண்டு, ஒரு எள்ளளவு, ஒரு தினை அளவு எப்பொழுதாவது இறைவனை நினைத்திருந்தாயானால் அந்த நினைப்பை மீட்டுக்கொள், அந்த நினைப்பை உன் நட்டநடு நெஞ்சிலே நாட்டிக்கொள், அதை உன்னுடைய ஆதார ஸ்ருதியாக கூட்டிக்கொள், அதை ஆதாரமாக வைத்து பின்னணியாக வைத்து வாழ்க்கையை நடத்திக்கொள். அப்போ என்னாகும்? தினையாமளவு எள்ளளவாகிலும் முன்பு செய்த தவம் தனையாள என்றும் பரலோகம் சித்திக்கும் சத்தியமே. இதுக்கு அடுத்த பாட்டு, பட்டினத்தார் பாட்டு என்ன சொல்கிறார்? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. அத்தம்னா செல்வம், அத்தனும்னு போடுறாங்க, அது தவறு, அத்தமும் தான். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக, அம்புனா தண்ணீர், இங்கே கண்ணீர், விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. வீட்டு பெண்கள் எல்லாம் வீதி வரைக்கும் தான்.
விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. கரெக்டாக வைக்கிறார், அவங்கவுங்க பிளேஸ்மெண்ட் வைக்கிறார். பட்டினத்தார் அத்தமும் செல்வம் வாழும் அந்த செல்வத்தை சுகித்த இடமும் அகத்து மட்டே, வீட்டோடு சரி. விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படிங்கிறார். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமே? தானே சொன்னார், மணி ஐயா சொன்னார், பாடப்பாட சேர்ந்து பாடுவாங்கட்டு. ரொம்ப இது இது ரசிகரஞ்சனி சபாவை தவிர உட்கார்ந்துருப்பது சங்கப்பலகை. ஆமாம், டக் இங்கே லக்ஷ்மணன் ஐயா உட்காந்துருக்கார். நான் அவரை அதிகமாக பார்க்கறது இல்லை, கொஞ்சம் கை காலெலாம் உதறும். அது கண்ணதாசன் அப்படி, அது கண்ணதாசன் பாட்டு இல்லை அப்படிம்பார் இங்கேருந்து. அது எம்.எஸ். விஸ்வநாதன் இல்லை அப்படின்வார், சுட்டி காட்டுவார்கள். ஸோ அற்புதமான இந்த அவையிலே இந்த பாட்டை நம்ம எடுக்கலாம். இப்போது ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி தான். இப்போ எல்லாம் சொன்னார் இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்ட்டார். அதாவது பாடுவோம். பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. ஏன் அது சொல்லலை? இது வரைக்கும் பட்டினத்தார் சொன்னது தானே சொன்னார், புண்ணிய பாவமுமே. அது கண்ணதாசன் பதில் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். பட்டினத்தார் ஞானி, அவருக்கு தெரியும் எது கூட வரும்னு, எனக்கு தெரியாததுனால யாரோன்ட்டேன்னாரு. என்ன அருமையான சார். இதுலேயே நம்ம பகவத்கீதை வாக்கு என்னன்னா, அசக்திரனபிஷ்வங்கः புத்திரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. அதாவது ஃப்ரீடம் ஃப்ரம் சில்ட்ரன், ஒய்ஃப், இது எல்லாமே அண்ட் நித்தியம் ச சமச்சித்தத்துவம், ஒரே நிலை, சமநிலையுடன் இருந்தால் எந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் ப்ளசண்ட் அன்பிளசண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய நிகழும். எப்படி வேணால் இருக்கலாம் வாழ்க்கை, பட் அதிலிருந்து மீளணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இறைவன், அதுக்கு முன்னாடி இதை பாட்டில் சொன்னபோது சமச்சித்தமாக இருந்ததுன்னா தட் வில் பி, அதனுடைய பகவத்கீதையுடைய சாராம்சம் தான் நம்மளுடைய பஜகோவிந்தம். அதில் கூட இதே லைன்ஸ் எப்படி சொல்கிறாருன்னா, காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோ யமதீவ விசித்திரா கஸ்யத்வம் கஹ குத ஆயாத்தா தத்துவம் சிந்தைய ததிஹ பிராத்தா. அந்த தத்துவத்தை நினச்சி பார்த்துக்கோ. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இறைவனை தான் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற பாடலை இதை வேறு மாதிரி கையாண்டிருக்கார். அருமையான தத்துவம். நமக்கு பகவத்கீதை, வள்ளுவர் சொல்கின்ற தத்துவம் மாதிரி ஏதாவது இருக்குமா? ஆனால் இந்த தத்துவத்தை நம்ம வணங்கி கேட்க வேண்டியதாக இருக்குது. கண்ணதாசன் பாட்டை வாங்கி வாங்கி கேட்க முடியும், வாரி வாரி. அது நம்முடைய பாட்டு. சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். சென்று விடு, சென்று விடு கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். சென்று விடு என்பான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஆரிரோ 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 ஆரிரோ. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. அங்கதான் என் கண்ணதாசன் பாரு. ரொம்ப பேருக்கு தெரியாது, என்ன சாதாரண சொல்லுதுன்னா பட்டினிக்கு தீனி. நான் சொல்கிறேன், ரிக்வேதத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? த ஃபுட் இஸ் ஃபார் தி ஹங்க்ரி, பசித்தவனுக்கு சோறு என்பது ரிக்வேதத்தில் இருக்கிறது. பட்டினிக்கு தீனின்ற எங்கேருந்து எடுத்தான்? ரிக்வேதம் படித்த எடுத்தார் கண்ணதாசன்? இல்லை. இந்த மண் சார்ந்து வாழ்ந்தவர், இந்த மண்ணினுடைய சாரம் அவருடைய சித்தத்தின் இயல்பாக இருந்ததுனால் அது இயல்பாக வருகிறது. கெட்ட பின்பு ஞானி நமக்கு புரியுது, அது அவருடைய சுயசரிதை இல்லையா? தடுக்கி விழுந்து வந்த பின்னேதான் தத்துவம் புரிகிறது. விட்டு விடுமாவி பட்டு விடும் ஏனி,
சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு, விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. கண்ணதாசனை கை தட்டுவோமா? இல்லை, சூனியத்தின் நிலைப்பு நான் ஏன் பட்டுவிடும் விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நிலைப்புன்னு ஏன் சொல்கிறான்? ஏன் பூரணத்தின் நிலைப்புன்னு தெரியாது. இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பது தெரியாது. சாவு என்பது தொலைவில் இல்லாத ஒரு நிகழ்வு. என்னுடைய குருநாதர் சொல்வார், டெத் இஸ் அன் ஈவெண்ட் ஹூஸ் ப்ராக்சிமிட்டி இஸ் அன்லிமிட்டெட் பட் டிஸ்டன்ஸ் வெரி லிமிட்டட். மரணம் என்கின்ற நிகழ்வுக்கு அணுக்கம் மிக அதிகம், தொலைவோ மிக குறைவு. இதற்கு அப்பால் என்ன என்பது ஊகம், இதற்கு முன்னால் என்பது என்ன ஊகம். பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகளின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதை தவிர நம்முடைய நேரடி அனுபவமாக நமக்கு இல்லை. ஆனால் வாழ்க்கையிலே பட்டு தெரிந்து கொள்ளுகின்ற கவிஞன் கண்ணதாசன், பட்டு தெரிந்து கொண்ட கவிஞன் கண்ணதாசன். அவர் பாடும் பொழுது அவருக்கு என்ன தோணியிருக்கும்? ஜென்மம் எடுத்த கணக்கை காட்டிலும் செத்த கணக்கே அதிகம். அது அவருக்கு புரிந்திருக்கும். யாருக்கு இந்த உண்மை உரைக்கிறதோ அவனுக்கு தெரியல. சூனியத்தில் நிலைப்பு, ஏதோ ஒரு நத்திங்னஸ், ஏதோ ஒரு மர்மம் அதில் போய் நிற்கிறது இந்த ஆவி என்று அப்படி முடிக்கிறார். அதில் இன்னொன்று பாருங்கள், இந்த தொட்டில் தாலாட்டு பாடிட்டு இருக்கப்போ வர பாட்டாக இது அமைந்திருக்கிறது. அந்த படத்தில் அந்த வீடு வரை ஒரு படம் நம்மளே சொடக்கு போட்டோம், அப்படி தான் இருக்குது அந்த மியூசிக் இல்லையா சார்? அப்படி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு விடுதலை உணர்வு விடுதலை உணர்வு வருகின்ற கவிஞன் பாடுகின்ற பாட்டு குழந்தைக்கு முதலிலேயே போதிக்கப்பட்டால் அந்த குழந்தை நன்றாக வளரும். ஞானத்தோடு வளர்வது தான், அதை ஞானத்தோடு வளர்வதை கானத்தோடு ஊட்டுவது தான் நம்முடைய மரம். அப்படி இருக்கு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு கருத்து கூட உண்டு சார். அந்த இன்னொரு சரணத்தையும் நம்ம பாடுங்க. ஆடும் வரையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரையாட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா வருமா, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு. அதாவது எம்எஸ்விக்கும் திரு கண்ணதாசன், எம்எஸ்வி அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் திரு ஜிஎஸ் மணி அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த செய்தி. ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட போது இந்த மெட்டு போட்டதே வந்து இவர் வார்த்தையை எழுதினதும் வந்து எல்லாம் ஒரே சந்தம் தான். நீங்கள் ஃபுல் பாட்டு வந்து வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு அப்படின்னே இருக்கும் அந்த சந்தம். பாலும் பழமும் கைகளிலேருந்தே அதே மாதிரி. சங்க பலகை சாமி பாட்டு. இப்போ கவிஞர்களில் பல ரகம். அதில் பாரதியார் தனி ரகம். நீங்கள் வந்து அதாவது சுதந்திரமே கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, அது கனவு கூட காண முடியாத ஒரு காலத்தில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு பாடுவார். அடுத்த வேளை சோற்றுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை கட்டத்தில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடுவார். அது அவருடைய கேரக்டர். அதை காட்டிலும் எதை நாம் அழகு இல்லை என்று கருதுகிறோமோ அதிலே அழகை பார்ப்பார் பாரதி. என்னை பொறுத்த மட்டில் காக்காயை இப்படி புகழ்ந்து பாடிய கவிஞனை, தமிழ் கவிஞனை நான் பார்த்ததில்லை. அப்புறம் அவர்கிட்டேருந்து எடுத்து பாடினாங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில், பாரதியார் சொன்ன இன்ஸ்பிரேஷனில் அதுக்கப்புறம் வந்து அந்த அண்மை கால கவிஞர்கள் கூட அதை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த முனைந்து எழுதுவது தெரியும். பாப்பா பாட்டில் சொல்லும்போது, எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா அப்படிம்பார். அது வந்து ஏமாற்றி திருடுதான் அந்த காக்கா, ஆனால் அதுக்கு நீ இறக்கப்பட வேணும். கொடுக்கலையே நம்ம. சாப்பிடும் பொழுது நான் இலையில மிச்சம் வச்சேன். எங்கள் அப்பா கேட்குறேன், எதுக்கு மிச்சம் வச்ச? உணவு வீணாக்கக்கூடாதுன்னார். இல்லைப்பா, காக்காய்க்கு போடுறதுக்கு அதை முன்னாடி வைக்கணுண்டார். நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் அதை வைக்கணும் அப்படின்னாரு. அப்போ அதற்கு இறக்கப்பட வேணும், அதற்கு முந்தி நம்ம சோறு வைத்து விட்டு நாம் சோறு உண்ண வேண்டும். இதுதான் நம்முடைய மரபு. இது சரி. காவென்று கத்திடும் காக்கை, அடுத்த வரை என்ன சொல்லுவீங்க?
அவன் காக்கா கான் தான் கத்தும், சரிதான். இதுக்கு ஒரு பில்டப்பு. காவென்று கத்திடும் காக்கை எந்தன் கண்ணுக்கு இனிய கருநிற காக்கை. எவனா சொல்லியிருக்கானா? அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். எந்தன் கண்ணுக்கு, அது எந்தன் கண்ணுக்கு, அது எந்தன் கண்ணுக்கு இனிய கருநிற காக்கை அப்படிங்கிறான் பாரதி. இதனுடைய அடுத்த பரிமாணம் என்ன அவனுக்கு? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இது நேற்று நாடகத்துலேருந்து இல்லைங்க, நான் தினந்தோறும் நடிச்சிட்டு இருக்கிற நாடகம் தான், பாரதியார் தான். நோக்க நோக்க களியாட்டம். அங்கே வந்து காக்காயை வச்சான். காலை பொழுதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பான். ரொம்ப பேர் அதை கவனிக்கவே இல்லை. ஒரு என்ன அழகாக சொல்கிறான், ஒரு 5 நிமிஷம் இதை எடுத்து தான். காலை பொழுதினிலே கண் விழித்து மேனிலை மேல் மேலை சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே. மொட்டை மாடிக்கு வந்தானா, பாண்டிச்சேரியில் மொட்டை மாடிக்கு வந்து மேலே பார்க்குறான் என்னன்ட்டு. சூரியன் எழுகிறான், அதை சொல்கிறான். பார்த்த இடத்துல எல்லாம் ஒரே பகல் ஒளி பரவுகிறது. சரி, தென்னை மரத்தின் கிளையிடையே தென்றல் போய் மன்ன பருந்தினுக்கு மாலையிட்டு சென்றதுவே. தென்னை மரக்கிளையில் தென்றல் புகுந்து அங்கே உட்கார்ந்து இந்த பருந்துக்கு மாலை போட்டுட்டு போச்சான். முதல் பறவை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பருந்து. கவனிங்க, தென்னை மரக்கிளை மேல் சிந்தனையோடு ஓர் காகம். எது காகம் சிந்திக்குது, நம்ம தான் சிந்திக்கிறது இல்லை. தென்னை மரக்கிளை மேல் சிந்தனையோடு ஓர் காகம் வண்ணமுற வீற்றிருந்து வானை முத்தமிட்டதுவே. அவனா காக்காயை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க? வண்ணமுற வீற்றிருந்து வானை முத்தமிட்டதுவே. தென்னை பசுங்கீற்றை கொத்தி சிறு காக்கை மின்னுகின்ற தென்கடலை நோக்கி விழித்ததுவே. அது என்ன தென்கடல்? எங்கே வரும் தென்கடல்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கன்னியாகுமரி அங்கே வரும். அப்படி பார்க்கறது தான் ஒரு அந்த காக்கைக்கு அது ஈசான்யம், அதுதான் இறைவன் இருக்கக்கூடிய இடம். அப்படி தென்கிழக்கு, தென்கிழக்கு ஈசான்யம் ஆகாது. இது வந்து அந்த கீழே கன்னியாகுமரி அங்கே கதிர் எழுகின்ற காட்சி, அது அந்த காக்கை அப்படி பார்க்கறது தான். சரி, அங்கே வண்ணச்சுடர் மிகுந்த வானகத்தே தென் திசையில் கண்ணங்கருக்காக கூட்டம் வர கண்டதங்கி. ஒரு காக்கா இங்கே உட்காந்து பார்க்குறது, கண்ணங்கருக்காக மண்டங்காக்கையெல்லாம் ஒரு கூட்டமாக பறந்து போகுது. சரி, கூட்டத்தை கண்டு அது கும்பிடுதான். அந்த காக்கா கூட்டத்தை கண்டு இந்த காக்கை கும்பிடுகிறது. தன் அருகோர் பாட்டுக்குருவிதனை பார்த்து நகைத்ததுவே. பருந்து சொன்னேன்னா அடுத்து வந்து குருவி. ஒரு குருவி வந்து பார்த்து அப்படி சிரிக்குதான், ஹலோ அப்படிங்குதான், ஒரு கிரீட்டிங். அப்போது குருவி வந்து அது சிரிக்குதான் பதில். காக்கா நம்மளை பார்த்து இப்படி ஒரு மந்தகாசம் புரிகிறது, என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு. எதுக்காக நீ இப்போ சிரிக்கிற? அந்த கூட்டம் எங்கே போயிட்டுருக்கு? உன்னுடைய காக்காய் கூட்டம்லாம் கேட்குதான். என் தோழா நீ கேளாய், மன்று தன்னை கண்டே மனமகிழ்ந்து போற்றுகிறேன். மன்றுனா சபை, சிற்சபை, சிதம்பர சபை, அநாகத்தம், எல்லாத்துக்கும் மன்று என்கின்ற சொல். அதை பார்த்து நான் வந்து மனமகிழ்ந்து போற்றுகிறேன் அப்படிங்குதான். அந்த குருவிக்கு ஒரே வியப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு பச்சை கிளி வருதான். மின் திகழும் பச்சை கிளி வந்து வீட்டிருந்தே குருவியை கேட்குதான், ஆமாம் அது என்ன கருங்காக கூட்டம் ஒன்று போகுது, இங்கே இந்த காக்கா உட்காந்து இருக்கிறது கிளி கவனிக்கல, அந்த அண்டங்காக்கை போகிறத பார்த்து கேட்குதான். அது இல்லை நானும் அதை கேட்கறதுக்கு தான் இந்த காக்கா கிட்ட வந்தேன் அப்படின்னு குருவி பதில் சொல்லுகிறதான். அப்போது காக்கை பதில் சொல்கிறதான், அருமையுள்ள தோழர்களே செப்புவேன் கேளீர், சில நாளாய் காக்கை உள்ளே நேர்ந்த புதுமைகளை நீர் கேட்டறிவீரோ. இல்லை, இந்த காக்காயெல்லாம் நம்ம தான் பின்னால் சொல்கிறார் பாருங்க. என்ன வந்து தான் சார்ந்து நின்ற கூட்டம் அங்கு சாலையின் மேற் கண்டீரே, மற்ற அந்த கூட்டத்து மன்னவனை காணீரே. அந்த கூட்டத்துக்கு யார் தலைவன் நீங்கள் பார்க்கலையே. கற்றறிந்த ஞானி கடவுளையே நேராவான்ங்கிற ஒரு பஞ்ச் டயலாக் வைக்கிற மாதிரி. கற்றறிந்த ஞானி கடவுளையே நேராவான். 7 நாள் முன்னே இறைமகுடம் தான் புனைந்தான். புதுசாக ஒருத்தன் தோன்றிட்டான், ஒரு தலைவன் தோன்றிவிட்டான் இந்த மக்களை காப்பாற்ற, தட்டி எழுப்ப, சுதந்திர தாகம் அவர்களுக்கு ஊட்ட, அந்த பாதையில் அவர்களை நடத்தி வைக்க. வாழியவன் எங்கள் வருத்தமெல்லாம் போக்கிவிட்டான், சோற்றுக்கு பஞ்சமில்லை போரில்லை அப்படின்னு சொல்கிறான். சோற்றுக்கு பஞ்சமில்லை போரில்லை துன்பமில்லை போற்றற்குரியான் புது மன்னன் காணீரோன்னு அது காக்கை சொல்கிறது. அப்போ அன்னம் ஒன்று வருது. அங்கே பருந்து, குருவி, கிளி, அப்போ அன்னம் வருது. அன்னம் வந்து சிரிப்புடனே வந்தது. வந்தோடனே திரும்பவும் இந்த பறவைகள்கிட்ட அது கேட்குது, எதுக்கு இல்லை இங்கே உட்காந்துருக்கீங்களா கேட்கும் பொழுது அன்னம் எல்லாத்தையும் கேட்டு ஆமோதிக்குது. இப்போ எதுக்கு இவ்வளோ பறவை சொல்கிறாரு?
அப்படின்னா பருந்து எத்தனை உயரத்தில் இருந்தாலும் கீழே பார்க்கக்கூடியது. ஆனால் பட்டமரமாக பார்த்துத்தான் கொலைக்கழுகு தப்பாமல் கூடு கட்டும். அப்படி இருக்கு. கிளி இனிய மழலை பேசக்கூடியது. குருவி சுறுசுறுப்பின் அடையாளமாக திகழக்கூடியது. அன்னம் ஒன்றுதான் விவேகம் அவிவேகம் அதை செய்யக்கூடியது. எதை கொள்ளலாம் எதை தள்ளலாம் என்கின்ற புத்தி அன்னத்துக்கு மட்டுமே உண்டு. அதனால் அந்த அன்னம் சர்டிஃபிகேட் கொடுக்குது. ஒற்றுமையால் மேன்மை உண்டாம். அதுதான் இந்த காக்கை சொல்கிறது. ஒற்றுமையால் மேன்மை உண்டாம், ஒன்றை ஒன்று துன்பிழைத்தல் குற்றம் என்று கண்டால் குறை உண்டோ வாழ்வினுக்கே. ஒருத்தர் நம்ம இம்சப்படுத்திக்காமல் இருக்கிறது அவ்வளோ நல்லது. ஒன்றை ஒன்று துன்பிழைத்தல் குற்றம் என்று கண்டால் குறை உண்டோ வாழ்வினுக்கே என்று சொல்லி அன்னம் பறந்தாங்கே ஏகிற்று, மன்று கலைந்து மறைந்தன அப்புட்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம் விலகிச் சென்றன. காலை பொழுதினிலே கண்டிருந்தோம் நாங்கள் இதை. ராயல் வி போடுறோம் பாருங்க. காலை பொழுதினிலே கண்டிருந்தோம் நாங்கள் இதை, ஞாலம் அறிந்திடவே நாங்கள் இதை பாட்டிசைத்தோம் அப்படின்னு காக்கையினுடைய பெருமை அவ்வளோ அழகாக இந்த காக்கை வச்சு நமக்கு காட்டுகிறார். இதை அழகாக இங்கே இறக்கி வீதியிலே நாம் எல்லோரும் கேட்ட பாடலாக நமக்கு இப்பொழுது ரங்கநாதன் பாடுவார். ரொம்ப ரொம்ப நன்றி மணி சார். ராம் ராம். கா 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 ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. அந்த அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க. காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுறீங்க. காக்காவென ஒன்னாக கூடுறீங்க. எங்க பாடுங்க கா கா கா. இது ஒரு பாட்டு. இது ரொம்ப பழைய. எந்த படம்? பராசக்தி. 1952. ஆமாம், உடுமலை நாராயண கவியினுடைய பாட்டு. இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கேட்போம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. அன்புக்கரங்கள் திரைப்படத்தில் கவிஞர் வாலி ஆர் சுதர்சனம் உடைய இசையமைப்பில் இன்னொரு பாட்டு, டிஎம்எஸ் பாடின பாட்டு இருக்கு. 1965. ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க. ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதான் இந்த கவிஞனுடைய அழகான முத்திரை. அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? மனுஷனுக்கு தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீந்துவதிலிருந்து, நேசமாக இருப்பதிலிருந்து, ஆள் பார்த்து சிரிக்காமல் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி ஒரு புன்னகை பூப்பதெல்லாம் சொல்லி நம்ம பவர் பாயிண்ட் போட்டு பயிலரங்கம் நடத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? அந்த பறவையிடத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கவிஞர் வாலி நமக்கு சொல்லுகிறார். அப்படி ஒரு அழகான பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனுஷனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. வாலிக்கு கைதட்டலாம் நம்ம. அருமையார். அதில் முடிக்கும்போது அழகாக இருக்கும். இந்த பாரதியாருடைய இந்த தனிப்பாடல் அவரும் படித்திருப்பார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கோழியப்பாரு காலையில் விழிக்கும், குருவியப்பாரு சோம்பலை பழிக்கும். கோழியப்பாரு காலையில் விழிக்கும், குருவியப்பாரு சோம்பலை பழிக்கும். காக்கையப்பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். காக்கையப்பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். அந்த பாட்டு அழகாக முடியும், வாலியினுடைய பாட்டு. இப்போ லட்சுமணன் ஐயா கேட்ட பாட்டுக்கு வரும். அதான்டா பாட போகிறோம். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன்
கரிய நிறம் தோன்றுதையேன் அந்த லாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையேன் அந்த லாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையேன் அந்த லாலா கேட்கும் புலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா நந்தலாலா. பலே பலே பலே. இப்போ நம்ம பாரதியிலிருந்து துவங்கி மற்ற உடுமலை நாராயண கவி, வாலி இவர்கள் எப்படி அதை பற்றி எழுதினார்கள் பார்த்து பாரதியில் முடித்தோம். நம்ம பெறக்கூடிய செய்தி இதில் எப்படின்னா, காக்கை சிறகினிலே நீ கடவுளை காண முடியவில்லை என்றால் வேறு எதிலும் காண முடியாது. காக்கை சிறகினிலே நீ அந்த கண்ணனை காண கற்றாய் என்றால் தீக்குள் விரலை வைத்தாலும் அவனை தீண்டியது போலவே தான் இருக்கும் என்று நமக்கு இந்த காக்காய் பாட்டு அழகாக சொல்லுகிறது. இது முதல்ல இது 7வது மனிதனில் திரு எல் வைத்தியநாதனுடைய இசையமைப்பில் வந்த பாட்டு. சொல்லுங்க. அதான் நேற்று நாடகத்தில் அதை காட்டினோம் ஐயா. ஆமாம், உண்மை நிகழ்ச்சி தான் காட்டினோம் நேற்று. நான் அதான் அவங்க வந்து இந்த கோவிந்த கிருஷ்ண பாகி பாடிட்டு வருவாங்க, அந்த பாகவதற்கு தொண்டை கட்டிக்கும். ஆக்சுவலாக அந்த உண்மை சம்பவத்தில் வருது, நீ அடுத்த வாரம் ஒரு பாட்டு எழுதிட்டு வருவியான்னு கேட்பார் அவர். இதுக்கு அடுத்த வாரம் என்னன்ட்டு அப்படியே பாடுறாரு. இதை வந்து செல்லம்மாள் வந்து அவருடைய புத்தகத்தில் இது குறிப்பிடுகிறார். சரி, இப்போது இன்னொரு இந்தி பாடலுக்கு பார்ப்போம். அமர் பிரேமில் எல்லா பாட்டுமே அருமையான பாட்டு தான். பர்மன் இசையமைத்த அமர் பிரேம் திரைப்படத்திலிருந்து. இல்லை, இன்னொரு தகவல் என்னென்னா, அந்த பீரியடில் இருக்கக்கூடிய ராஜேஷ் கண்ணா படம் எல்லாமே வந்து அந்த ஒரு ஆமாம் இதில் வந்து பாடுங்க, நீங்கள் சொல்கிறேன். कुछ तो लोग कहेंगे, लोगों का काम है कहना, छोड़ो बेकार की बातों में, भीग गए तेरे नैना, कुछ तो लोग कहेंगे. எதுக்காக இந்த பாட்டு இங்கே சொன்னேன்னா, இந்த மெட்டில் என்னுடைய மூத்த தமக்கையினுடைய கணவர், அந்த தமக்கை இல்லை இப்போ, இருந்தால் ரொம்ப சந்திச்சிருப்பான், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்கள் அக்காவுடைய கணவர் ஒரு அருமையான பாடல் எழுதினார். உலகத்தின் பார்வையில் வீரன் நான், உண்மையிலே ஒரு கோழை, கலகத்தின் நடுவே காவியம் பாடி கனவினில் வாழும் மூடன், உலகத்தின் பார்வையில் வீரன். என் பாடல் ஒரு வகை வேதாந்தம், இது வயிற்றுக்கு வேண்டிய சித்தாந்தம், நான் ஆடிய மேடை 1 2, ஆனால் என் நாடகம் பல கோடி, இங்கு நாடக முடிவில் நான் மட்டும் நின்றேன், சபையினில் யாரும் இல்லை அப்படின்னுவாரு. நேற்றுக்கு நாடகம் முடிஞ்சது, அதே மாதிரி நடந்தது எனக்கு. நேற்று நாடகம் முடிஞ்சு திடீர்னு பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய பொருள்களை எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வரேன். அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இங்கே வந்து உட்காந்து ஒரு சின்ன கவிதையாக அதை எழுதினேன். அது உங்களோட பகிர்ந்து கொள்ளவா? ஆமான்னு சொல்லணும், அதுதான் சரியான விடை. சரி. அதோ என்னை கடந்து செல்கிறது அவர்களுடைய வண்டி, அதோ என்னை கடந்து செல்கிறது அவர்களுடைய வண்டி, அயர்ந்து தொடர்கின்றேன் நான் அதே சுமைகளுடன். வேடம்
கலைத்த பின்னும் சுமைகள் தொடர்வது நாடகத்தின் வெற்றியா நமது பலவீனமா? வேடம் கலைத்த பின்னும் சுமைகள் தொடர்வது நாடகத்தின் வெற்றியா நமது பலவீனமா? அதோ என்னை கடந்து செல்கிறது அவர்களுடைய வண்டி. முன்னால் செல்பவர்களுக்கு தென்படுவதில்லை பின்னால் தொடர்வது யார் அல்லது எது என்று. முன்னால் செல்பவர்களுக்கு தென்படுவதில்லை பின்னால் தொடர்வது யார் அல்லது எதுவென்று. பின்னாலேயே இருப்பவனுக்கோ முன்னே விரைவதெல்லாம் முழுதாக தெரிகிறது. பின்னாலேயே இருப்பவனுக்கோ முன்னால் விரைவதெல்லாம் முழுதாக தெரிகிறது. கணக்கற்ற புகைப்படங்கள் கைகுலுக்கல்களுக்கு அப்பால் நடந்ததில்ல. கணக்கற்ற புகைப்படங்கள் கைகுலுக்கல்களுக்கு அப்பால், பொய்யும் மெய்யும் கலந்த புகழ் உரைகளுக்கு அப்பால், பொய்யும் மெய்யும் கலந்த புகழ் உரைகளுக்கு அப்பால், எல்லாவற்றையும் மனத்தில் ஏற்று உடனுக்குடன் இறக்கி வைத்தேன். எல்லாவற்றையும் மனத்தில் ஏற்று உடனுக்குடன் இறக்கி வைப்பதால் மனத்தில் ஓர் ஆஸ்வாசம், கால்களில் ஆயாசம். எல்லாவற்றையும் மனத்தில் ஏற்று உடனுக்குடன் இறக்கி வைப்பதால் மனதில் ஓர் ஆஸ்வாசம், கால்களில் ஆயாசம். வீடடைய வேண்டுமென்றால் வெறுங்கால்களே போதும். வீடடைய வேண்டுமென்றால் வெறுங்கால்களே போதும். வீட்டுக்கு செல்வதற்கோ ஆட்டோ வேண்டும். வீடடைய வேண்டுமென்றால் வெறுங்கால்களே போதும். வீட்டுக்கு செல்வதற்கோ ஆட்டோ வேண்டும். அங்கே கால்கள் போதவில்லை, இங்கே காத்திருந்தது போதவில்லை. கிடைக்கல ஆட்டோ. அங்கே கால்கள் போதவில்லை, இங்கே காத்திருந்தது போதவில்லை. கபாலி கோயிலில் இருந்து கற்பகத்தின் புன்னகை காற்றில் வாசமாக வந்து என் கன்னத்தை வருடியது. கபாலி கோயிலிலிருந்து கற்பகத்தின் புன்னகை காற்றில் வாசமாக வந்து என் கன்னத்தை வருடியது. வீதிதான் வீடு என்ற விவரம் புரிந்த பின்னே, வீதிதான் வீடு என்ற விவரம் புரிந்த பின்னே அந்த வாசம் என் மந்தகாசமாய் மாறியது. இல்லையா? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னார். அதுக்கு தான் வீதிதான் வீடென்ற விவரம் புரிந்த பின்னே அந்த வாசம் என் மந்தகாசமாய் மாறியது. தனிமையின் அற்புதத்தில் தளர்ந்து போயின சுமைகள். தனிமையின் அற்புதத்தில் தளர்ந்து போயின சுமைகள். அப்போது தானாக வந்து நின்ற ஆட்டோவில் நான் நானாகவே ஏறிக்கொண்டேன். தானாக வந்து நின்ற ஆட்டோவில் நான் நானாகவே ஏறிக்கொண்டேன். விளக்குகளும் மைக்குகளும் விளக்கப்பட்ட திரையில்லாத வீதி நாடகத்தில் ஏது மேடை கூச்சம்? விளக்குகளும் மைக்குகளும் விளக்கப்பட்ட திரையில்லாத வீதி நாடகத்தில் ஏது மேடை கூச்சம்? என் அந்தரங்கத்தை புரிந்து கொண்டு ஆட்டோ குலுங்கியது. 6 மணிக்கு இங்கே இந்த கவிதையை இங்கே 6 மணிக்கு இந்த கவிதையை எழுதினேன். இந்த கவிதையை என்னை எழுத தூண்டியது வெங்கடேஷ் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் என்று நினைத்து கொண்டு அவர் திரும்பி வாங்கி கொண்டு அவருடைய பேனா. இப்போ நாடக முடிவில் நான் மட்டும் நின்றேன், சபையினில் யாரும் இல்லை. உலகத்தின் பார்வையில் வீரன், வீணாகிய காலத்தின் வேதனைகள், அந்த வேதனைதான் என் சாதனைகள். இது போதனை என்பது வீண் பேச்சு, வெறும் போதையிலே வரும் பெருமூச்சு. இன்று கடவுளின் முன்னே கணக்கினை பார்த்தேன், கடைசியில் ஏதுமில்லை. உலகத்தின் பார்வையில் வீரன். சிங்கப்பூரில் வாழ்கின்ற என்னுடைய தமக்கையின் கணவர் திரு சுப்பிரமணியம் அவர்களுடைய இந்த பாடலை நீங்கள் இதை யூடியூபில் பதிவேற்றினால் அவர் பார்த்து கொள்வார். அடுத்த பாட்டு ஆமாம் அது இருக்கு. இப்போது வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி ஒரு கருத்து சொல்வார். 2 இடங்களில் தான் எதேச்சையாக என்கின்ற சொல்லை அவர் பயன்படுத்துவார், தற்செயலாகங்கிறது. ஒன்று நாளைக்கு பட்டாபிஷேகம், ஊரே கோலாகலமாக இருக்கும் பொழுது மொட்டை மாடிக்கு
கூனி எதேச்சையாக இதை பார்த்தாள்பார். மொட்டை மாடி இருந்திருக்கு தெரியுது. கூனி எதேச்சையாக இதை பார்த்தாள். வனத்திலே ராமனும் சீதையும் மகிழ்வோடு இருக்கும் பொழுது சூர்ப்பனகை அங்கே எதேச்சையாக தென்பட்டாள் என்று வால்மீகி எழுதுவார். சூர்ப்பனகையை கம்பன் வர்ணித்திருக்கிற விதத்தை நீங்கள் பார்த்தீர்களானா அவளை விட பேரழகிய நீங்கள் நினச்சே அவள் கால் படும்போது பூமி சிலிர்த்தது, அது புல்லாச்சுங்கிறார். பல்லவம் அணுங்க அப்படிங்கிறார். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அம்சொல் இளம் மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். என்ன அழகாக இருக்கு பாருங்க. அப்படி அழகாக இதை சொல்லுகிறார். அப்போது இவ பார்க்குறாளாம், மறு ஒன்று கூந்தலாளை வனத்து இவன் கொண்டு வாரான். நக்கீரர் இடிக்கும் இங்கே கம்பன் சொல்லும் பொழுது, எந்த மலரும் சூடாமல் இயற்கையிலேயே வாசமுள்ள கூந்தல் உள்ள இவளை இவனா கொண்டு வந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒருவளை இவன் இங்கே காட்டுக்கா கொண்டு வந்திருப்பான். உரு இங்கு இது உடையராக மற்றையோர் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அழகான உருவத்தை நான் எங்குமே பார்க்கவில்லை என்று சொல்கிறது காட்டிலும் இது எங்குமே இப்படி ஒரு அழகான உருவம் இருக்க முடியாது அப்படின்னு சூர்ப்பனகை சொல்லுகிறாள். அரவிந்த மலருள் நீங்கி அடியினை படியில் தோய அந்த செந்தாமரை மலரை விட்டு இந்த பூமியில் கால் பதியும்படி திரு இங்கு வருவாள் கொல்லோ, அந்த இலக்கிமியே அந்த லக்ஷ்மியே இங்கு எழுந்து வந்தாளோ என்று அகம் திகைத்து நின்றாள் சூர்ப்பனகை. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறா பாருங்க, கண் பிற பொருளில் செல்லா. அவளை பார்த்தா கண்ணை வேறு எதுவுமே பார்க்க முடியலை. இதெல்லாம் சூர்ப்பனகையுடைய நேரு டிஸ்கிரிப்ஷன், கம்பன் வார்த்தையில் சூர்ப்பனகையுடைய வார்த்தை. கண் பிற பொருளில் செல்லா கருத்து எனின் அக்தே. நினைவும் அப்படிதான், கண் அவளை பார்த்து பதிஞ்சு போகுதான் சீத்தையினுடைய அழகில், எண்ணமும் அவள் மேலேயே பதிந்து விடுகிறான். அப்புறம் சாம்பாருங்க, கண்ட பெண் பிறந்தேனுக்கு என்றால் ஒரு பெண்ணுக்கே இப்படி இருக்கும் என்றால் என்படும் பிறருக்கு மற்றவன் கதி என்னவோங்கிறார். என்ன பாட்டு பாது? உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். கண்ணதாசன் பாட்டு தான். சரிதானே? ஆமாம் இருக்கு, விட மாட்டாரியா பாடியா. சார் இதுக்கு ஒரு ஹிந்தி பாடல் ஒன்று ஞாபகம் வருது, சொல்லிட்டு போ. அதை சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சார். அது நான் வீட்டுக்கு போக விரும்புகிறேன் காயப்படாமல், அதனால இந்த சரணத்தையும் பாடிக்கலாம்னா சார். खुदा भी आसमां से जब ज़मीं पर देखता होगा, मेरे महबूब को किसने बनाया सोचता होगा, खुदा भी आसमां से. அதாவது சொல்லலாமா? அதாவது கடவுள் வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருக்கானா, பார்த்துட்டு இருக்கிற போது ஜப் ஜமீ பர் தேக்தா ஹோகா, அதாவது பூமியை பார்க்கும்போது மேரே மெஹபூப் என்னுடைய இந்த காதலியை, பரவாயில்ல அது பயப்படாமல் சொல்லுங்க, என்னோட காதலியை யாரா படைச்சா இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் வண்டரிங் அப்படிங்கிற ஒரு அழகாக சொல்கிற சூர்ப்பனகை கம்பன் எப்படி சொல்லலாம், பண்புற நெடிதி நோக்கி படைக்குனர் சிறுமை அல்லால் எண் பிறங்கு அழகிற்கு எல்லை இல்லைன்னு. அவனால் இப்படி படைக்க முடியாதுன்றான், இறைவனால் இப்படி ஒரு அழகை படைச்சிருக்க, அது படைக்குனர் சிறுமைங்கிறான். அல்லால் எண் பிறங்கு அழகிற்கு எல்லை இல்லையாம் என்று நின்றாள். எங்கே போகிறான் பாருங்க கம்பன். நின்றால் கோவில் சிலை அழகு, நிமிர்ந்தால் ஆயிரம் நடையழகு, நடந்தால் அன்னத்தின் நின்றால் கோயில் சிலை அழகு, நிமிர்ந்தால் ஆயிரம் கலையழகு, நடந்தால் அன்னத்தின் நடையழகு, நாடகமாடும் இடையழகு, அழகில் இது புதுவிதமி இறைவனுக்கே ரகசியம். பாரு இது கண்ணாசன் எங்கே கூட்டு போயிட்டார் பாரு. இறைவனுக்கு நீ அதிசயம்ங்கிற, கண்ணாசன் இறைவனுக்கே ரகசியமேன்ட்டார். உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். பாரதியார் வந்து
கண்ணன் பாட்டில் பலவிதமாக பாடியிருக்காரு. அதில் சின்னஞ்சிறு கிளிய பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அவர் பிராக்கெட்டில் எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? பராசக்தியை குழந்தையாக கண்டு சொல்லிய பாட்டு. கண்ணன் பாட்டில் கண்ணன் என் குழந்தைன்னு வரும், அதில் சின்னஞ்சிறு கிளியவை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் பழைய பிரசுரங்களில் பார்க்கும் பொழுது பராசக்தியை குழந்தையாக கண்டு சொல்லிய பாட்டு அப்படிங்கிறார். அதை அவர் முழுக்க முழுக்க பைரவி ராகத்தில் போட்டிருக்காரு, அதுக்கு ஸ்வரமும் போட்டிருக்காரு. ஒரு நாள் அதை நம்ம போட்டு பார்க்கணும், வருது நம்முடைய சந்தோஷத்துக்காக அதை போட்டு பார்க்கணும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சுப்பராமன் அருமையாக போட்டிருக்காரு அதுக்கு மெட்டு. அதைத்தான் இன்னும் பாடுறோம், இன்னும் தொடர்ந்து அதை பாடுவோம். அதில் இல்லை இருங்க, தெரியாத சில கன்னிகள் இருக்குது, எல்லாரும் அதை மிஸ் பண்ணிடுறோம். சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், உன் முல்லை சிரிப்பாலே என் மூர்க்கம் தவிர்த்திடுவாய். ஒரு குழந்தைய பார்க்கும்போது சொல்ல இருப்பார், ஒரு மிருகம் கூட ஒரு மிருகத்தை கூட தேவனாக்கி விடக்கூடிய மாயம் அந்த மழலைக்கு இருக்கிறது, அந்த கள்ளமற்ற வெள்ளை உள்ளத்துக்கு இருக்கிறது. அதை சொல்கிறார், உன் முல்லை சிரிப்பாலே என் மூர்க்கன் தவிர்த்திடுவாய், இன்பக் கதைகளெல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ, அன்பு தருவதிலே உனை நேர் ஆகுமோர் தெய்வம் உண்டோ, மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைர மணிகள் உண்டோ, சீர்பெற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் பிரிதும் உண்டோன்னு குழந்தையை கொண்டாடுறான். இப்படி குழந்தையை கொண்டாட வேண்டும், பேண வேண்டும், அதுக்காக சொன்னேன். அதில் எல்லாருக்கும் ரொம்ப மனசை தொட்ட அந்த கண்ணி சொல்லுங்க. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. அருமை. இதை கண்ணதாசன் அந்த முதல் 2 வரியை வாங்கினார். வியட்நாம் வீட்டில் வர பாட்டு. இது தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? இதை ஒழுங்காக பணமாக பழைச்சி வீட்டுக்கு போனவங்க யாராவது இருப்பாங்களா? வந்து இருக்க மாட்டாங்க இல்லையா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என்ன அர்த்தம்? அது பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, அவள் ராணி அதனால் தான் நீ ராஜா என்று பொருள். இதுதான் ஒரு மனிதனுக்கு சிறப்பு, ஒரு நல்ல மனைவி அமைவது. நீ ராஜா மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன் மனைவி ராணி மாதிரி இருப்பதனால தான் அப்படின்னு சொல்லி. கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும்
பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தா. சரிங்க, ஒரு ஆமாம்மா சார், அந்த மனைவி அமைவதெல்லாம் ஒரு அருமையான, அதே யேசுதாஸ் அவர்கள் பாடின ஒரு மலையாள பாடலும் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அந்த பாடலை சொல்லணும்னு அபிப்பிராயப்படுறோம். அதில் வந்து என்னென்னா, ஒரு பாரியா அவள் எப்படி இருக்கிறா அப்படிங்கிறத, பாரியானா மனைவி அதெல்லாம் சொல்லணும்ப்பா. പൂമുഖവാതിൽക്കൽ സ്നേഹം വിടർത്തുന്ന പൂന്തിങ്ങളാകുന്നു ഭാര്യ. പൂമുഖവാതിൽക്കൽ സ്നേഹം വിടർത്തുന്ന പൂന്തിങ്ങളാകുന്നു പൂമകൾ പോലവേ പുന്നകை செய்திடும் அதிசயம் தானே மனைவி. ഇൻസ്റ്റന്റ് കവിത. ദുഃഖത്തിൻ മുള്ളുകൾ പൂവിരൽ തുമ്പിനാൽ പുഷ്പങ്ങളാക്കുന്നു ഭാര്യ. துன்பம் என்னும் முள்ளும் புன்னகை கண்டால் பூக்களாய் மலர்த்துவாள் மனைவியாய். അതേ മീനിങ് താ. എത്ര തെളിഞ്ഞാലും എണ്ണ വറ്റാത്തൊരു ചിത്രവിളക്കാണു ഭാര്യ. എണ്ണിയാൽ തീരാത്ത ജന്മാന്തരങ്ങളിൽ, എണ്ണിയാൽ തീരാത്ത ജന്മാന്തരങ്ങളിൽ അന്നദാനേശ്വരി ഭാര്യ. ഭൂമിയെക്കാളും ക്ഷമയുള്ള സൗഭാഗ്യദേവിയാണ് എപ്പോഴും ഭാര്യ. பூமியை காட்டிலும் பொறுமை உள்ள என் தேவியே நான் கொண்ட மனைவி. മന്ദസ്മിതങ്ങളാൽ നീരും മനസ്സിന് ചന്ദനം ചാർത്തുന്നു ഭാര്യ. അഴകാന പുന്നകയുடன். மந்தஹாசம். மந்தஸ்மிதங்களில், அதாவது வீங்கி போன மனதுக்கு உடனே சந்தனம் போல வருடி கொடுப்பவள். வீட்டுக்கு நல்லா தான் போவ. இதில் கடைசி சரணம் இருக்கு சார், அது அப்படியே புரியும். കണ്ണുനീർ തുള്ളിയിൽ മഴവില്ലു തീർക്കുന്ന സ്വർണ്ണ പ്രഭാമയി ഭാര്യ. കാര്യത്തിൽ മന്ത്രിയും കർമ്മത്തിൽ ദാസിയും രൂപത്തിൽ ലക്ഷ്മിയും ഭാര്യ. പൂമുഖവാതിൽക്കൽ സ്നേഹം വിടർത്തുന്ന பூந்திங்களாகுന്നു ഭാര്യ. நம்முடைய ரங்கநாதனுடைய ரங்கநாயகி எதிர தான் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த ஆளை நல்லா நேசிங்க, நம்பாதீங்கன்னா. ஷெல்லி ஒரு அருமையான கவிஞர். ஷெல்லி வந்து பாரதியாருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கவிஞர். காசியில் இருக்கும் பொழுது பாரதியார் வந்து ஷெல்லி தாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். எதனால் ஷெல்லி பாரதிக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, நான் எங்கள் அப்பாவை கேட்டேன், எப்படிப்பா ஷெல்லி வந்து பாரதியை இவ்வளோ கவர்ந்தான்னு கேட்டால், மேத்யூ ஆர்னால்டுடைய கொட்டேஷன் சொன்னார் எங்கள் அப்பா. ஷெல்லி இஸ் அ பிளைண்ட் அண்ட் ineffectual ஏஞ்சல் பீட்டிங் இட்ஸ் luminous wings in the void என்றான் மேத்யூ ஆர்னால்டு. Shelley is a blind and ineffectual angel beating his luminous wings in the void. அதானே பாரதி, அப்படித்தானே இருந்தான். லவ்ஸ் ஃபிலாசபின்னு ஒரு கவிதை சொல்கிறான். The mountains mingle with the river and the rivers with the ocean. The winds of heaven mix forever with a sweet emotion. Nothing in the world is single. Nothing in the world is single. All things by a law divine
in one spirit meet and mingle. Why not I with thine? See the mountains kiss high heaven, and the waves clasp one another. No sister flower would be forgiven if it disdained its brother. And the sunlight clasps the earth, and the moonbeams kiss the sea. What is all this sweet work worth if thou kiss not me? சின்ன கவிதை, ஷெல்லியுடைய அருமையான கவிதை. இந்த பாரதியாருக்கு இந்த பாதிப்பு எப்படி வந்திருக்குங்கிறத நான் விளக்க போகிறதில்ல, அது பாட்டா டக்குன்னு கேட்டுருவோம். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னாய். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி. பாவை தெரியுதடி. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே. மேனி சிலிர்க்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி. அது என்ன பண்ணுவாரு, நமக்கு வரல. வானில் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவுது பார். மோனத்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழலுவதோ. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரக துழலுவதோ. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில். இப்போ ஷெல்லியை கேட்டோம், பாரதியாரையும் பார்த்தோம். என்ன? ஆ ஆ ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம் ஆமாம். ஷெல்லியும் பாரதியும்னு நானும் வாவேசுவும் கோயம்புத்தூரில் ஒரு முழு நிகழ்ச்சி நடத்தினோம். ஆமாம். இல்லை அது இருக்கட்டும், நான் அது சொல்லவே இல்லையே. சரி சரி. இப்போது இந்த ஷெல்லி பாரதி இவங்க சேர்ந்து ஒரு பாதிப்பு என் போன்ற கவிஞர்களுக்கு உண்டு. என் போன்ற கவிஞர் நான் சொல்வது ரவி, வாவேசு, இறந்து போய்விட்ட என் நண்பன் சிவகுமார், தமிழன் எக்ஸ்பிரஸ் சிவகுமார், இன்றைக்கு விவேக் பாரதி. அவனுக்கு ஷெல்லி தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அந்த பாதிப்பு அவனுக்கும் உண்டு. பாரதியாருடைய பாதிப்பு முழுக்க முழுக்க உண்டு. அதில் ஒரு பாட்டு, ஒரு ஹிந்தி மெட்டுக்கு எழுதின பாட்டு தான் அது. ஆனால் அதில் இந்த ஷெல்லியுடைய கருத்துக்கள் வரும் பாருங்க. माना हो तुम बेहद हसी, ऐसे बुरे हम भी नहीं. மானாகனி மறைந்தால் என்ன, வண்டாடும் கண்கள் வழி சொல்லுமே, உன்மேனியோ பூஞ்சோலைதான், தென்றல் என நான் வந்தால் என்ன, மோகம் ஒரு கோப்பை மது, முடியும் வரை குடித்தால் என்ன, நீ செல்லும் பாதையில் எல்லாம் நிழல் வீழுமே, என் நெஞ்சம் பூவாய் வந்து அதை தாங்குமே,
மானாக நீ மறைந்தால் என்ன, வண்டாடும் கண்கள் வழி சொல்லுமே, உன் மௌனமும் ஒரு ஜாடைதான் தழுவும் வரை இது வாடைதான் நில்லாததே நேரங்கள் தான் நில்லாமல் நீ போனால் மனம் பாரம்தான் வானெங்கும் வைரம் மின்ன வரவேற்கிறேன் மோனத்தில் கணமே யுகமாய் நிலவே நிவா மானாக நீ. அப்புறம் கரையோடுதான் அலை மோதிடும் மலையெங்கும் மேகம் தலை கோதிடும் தனியாகவே குயில் கூவுமோ தழுவாமல் எங்கும் கொடி வாழுமோ இன்பங்கள் எங்கும் இருந்தும் பொருளில்லையே என் இதழில் உன் இதழ் கவிதை எழுதும் வரை மானாக நீ மறைந்தால் என்ன வண்டாடும் கண்கள் வழி சொல்லுமே. நிறைவாக அண்ணா, ஆமாண்ணா, ஒன்றும் ஆபத்து இல்லையாண்ணா? சரி. திருமூலர் இந்த பாருங்களேன், இந்த 6ங்கிற எண் எப்படி விளையாடுதுன்னு. ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறு எனின் அன்றென்ப 6 சமயத்தார். திருவள்ளுவ மாலையில் வருது இந்த செய்யுள். ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறு எனின் அன்று என்ப 6 சமயத்தார் நன்று என எப்பாலவரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. யார் வேறு ஏதாவது சொல்லியிருந்தாலும் ஒரு சண்டை வந்திருக்கும். ஆனால் வள்ளுவர் சொன்னது மட்டும் எல்லாரும் ஏற்றுக்கிறோன்ட்டு அவருடைய சிறப்பு சொல்லுகிறது இது. பூத்தானாம் பூவின் நிறத்தானுமாம் பூக்குளால் வாசமாய் மன்னி நின்ற கோத்தானாங் கோல்வளையாள் கூரனாகும் கொண்ட சமயத்தார் தேவனாகி ஏத்தாதார்க்கென்றும் இடரே துன்பம் இவானாம் என் நெஞ்சத்துள்ளே நின்று காத்தானாம் காலன் நடையா வண்ணம் கண்ணாங் கருகாவூர் எந்தை தானே. கருகாவூர் பதிகம். அங்கே இப்படி வேறு சமயத்தார் அப்படின்னு சொல்கிறார் திருமூலர். 6 சமயம் முதலாம் சமயங்கள் ஊர் அது எனவும் உணர்பவர் வேறு அதர உணர்வார் மெய்க்குரு நந்தி ஆரதமைபவர்க்கு அன்னிக்குந்தானேங்கிறார். அதுக்கப்புறம் 6 சமயமும் கண்டவர் கண்டிலர்ங்கிறார் திருமூலர். 6 சமயம் தெரியும் இல்லையா? சங்கரர் அதை வகுத்து கொடுத்தார். அந்த 6 சண்மதம். 6 சமயமும் கண்டவர் கண்டிலர் 6 சமய பொருளும் அவன் அலன். 6 சமயம் உங்கள் காட்டுகின்ற பொருளும் அவன் இல்லை. தேருமின் தேறி தெளிமின் தெளிந்த பின் மாறுதலின்றி மனை புகழாமேங்கிறார். தெளிந்த பின் மாறுதலின்றி மனை புகழாமே. இதை பாருங்க, திருவள்ளுவ மாலையிலேருந்து பதிகத்துக்கு போய் திருமூலருக்கு போய் இந்த 6 சமயம் இப்படி இருக்கு. கண்ணாசம் பார்த்தார். என்னைய விளக்கவே வேண்டியதில்லை போல இருக்கேன். ஆமாம், கண்ணாசம் பார்த்தாரு. எல்லாரும் எந்த மதத்தாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எந்த மொழியினரும் எந்த இனத்தவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவங்களை அதில் வச்சார். சொல்கிறார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்,
இதில் உண்மை என்பது அன்பாகும், உயர் பணிவு என்பது பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. அவர் என்ன சொல்றாரு? 4 கட்டளை, இந்த 2 கட்டளை எங்கன்னு கேட்கிறார் லட்சுமண ஐயா. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. துன்பத்தில் இன்பம் பந்தா, துன்பத்தில் இன்பம் என்னமா அது? பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6 என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.